இப்பதான் செகண்ட் ஷோ பார்த்தோம் டைசீரங்கிற ஒரு மலையாள படம். இது வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு தான் ரிலீஸ். ஆனா இன்னைக்கே வந்து கோயம்புத்தூர்ல பல நைட் ஷோக்கள் போட்டிருக்காங்க. அதான் பார்த்துட்டு பிராட்வேல பார்த்துட்டு வரோம். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் பண்ணிருக்கு ராகுல் சதாசிவம். இவரோட முன்னாடி படங்கள் பாத்தீங்கன்னா பூத காலம், அப்புறம் பிரம்மயுகம், அப்புறம் இந்த டைசீரே. இவர் வந்து எதுல வந்து கிங்னு உங்களுக்கே தெரியும். ஹாரர் மூவி வந்து அட்டகாசம் பண்ணக்கூடியவர். பிரம்மயுகம் பார்த்தவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி இந்த டைசீரே மிரட்டி விட்டுருக்காரு படம். அட்டகாசமா இருக்குது. டைசீரேங்கிற அது அர்த்தம் என்னன்னா டே ஆஃப் த ராத் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஆத்மா வந்து அந்த கடவுள்கிட்ட போய் சேரும்போது ஒரு பாடுற பாட்டு, அதுதான் இதோட அர்த்தம். இந்த படத்தோட கதை என்னன்னா, இவர் வந்து பிரணவ் மோகன்லால் வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரர். அவர் வந்து அப்படி ஜாலியா ஈஸி கோகையா இருக்காரு. அப்போ வந்து திடீர்னு வாட்ஸ்அப் குரூப்ல வந்து அவரோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் வந்து ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னு ஒரு நியூஸ் வருது. அப்போ வந்து அவர் வீட்டுக்கு வந்து இவர் பார்க்க போறாரு. பார்த்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இவர் வீட்டுல சில அமானுஷங்கள் நடக்குது. அது யாரு பண்றா, எதனால வந்தது, இவர் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் வந்துச்சா இல்ல முன்னாடியே இருந்துச்சா, இதுதான் மீதி கதை. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அல்டிமேட் செம ஹாரர்ல வந்து அந்த கண்ட்ரோல் இருக்கு. இந்த டைரக்டருக்கு ஹாரர் மூவிக்கு ஒரு கண்ட்ரோல், அதை வந்து அட்டகாசமா வந்து பண்ணிருக்காரு. இந்த ஜம்ப்ஸ்கேர் மாதிரி கேவலமான ஹாரர் பேக் பண்ணாம ஒரிஜினல் ஹாரர் கொடுத்துருக்காரு. ஏன்னா இவர் வந்து நீங்க பூத காலமா இருக்கட்டும், பிரம்மயோகமா இருக்கட்டும், இந்த படமா இருக்கட்டும், மூணுமே அவர் வந்து அந்த வீடுதான் மெயின் பார்ட். உங்களுக்கு அந்த 3 படங்கள் 2 படங்கள் பார்த்தவங்களுக்கு தெரியும் இது எப்படின்னு. வீடுதான் அவரோட இதே. இதுலயுமே வீடுதான். ஆமா, வீடுதான் மெயினா. அந்த வீடு வந்து எவ்வளவு ஹாரர் ஒளிஞ்சிருக்குன்னு அவருக்கு தெரியுது. அவருக்கு வந்து அது கண்டிப்பா பட்டை கிளப்பியிருக்காரு. இதுல ஒவ்வொரு சீனும் மிரட்டி விட்டுருக்காரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போறாரு. வந்து அப்படியே மெதுவா வந்து ஃபாஸ்ட் எடுக்குது ப்ரீ இன்ட்ரோல இருந்து. அதுல வந்து பயங்கரமா இருக்கு அந்த சீன்லாம். ஒரு இன்டர்மிஷன்ல சரியா செமையா இருந்துச்சு. ஒரு ஹாரர். ஆமா, அட்டகாசமான ஹாரர் படம். இது செகண்ட் ஷோ பார்த்தது வந்து ரொம்ப செமையா இருந்துச்சு. ரொம்ப த்ரில்லிங்கா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு செகண்ட் ஷோ வேற பயங்கரமா இருந்துச்சு இந்த படம் வந்து. இப்ப வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பேய் படங்கள் பார்க்க, பிசாசு வந்து ஒரு டைப்பா இருந்துச்சு. அந்த மாதிரி இந்த படம் வந்து ஒரு வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ படமா இருக்கு. ஒரு அதாவது நான் ரெண்டுமே கம்பேர் பண்ணல, வேற படம். நீங்க பிசாசு மாதிரி இந்த படம் இருக்குன்னு சொல்லல. இது வந்து வேற மாதிரி அப்படியே அனதர் எண்ட் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இன்னொரு எக்ஸ்ட்ரீமா தான் இருந்துச்சு. இது இன்னொரு எக்ஸ்ட்ரீம். இது ஒரு பக்க ஹாரர். இது வந்துட்டு ஒரு எமோஷனல் அந்த மாதிரி எல்லாம் போகல. எமோஷனல் வந்து ஏழையில வருது. எனக்கு வந்து அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஹிட்ச்காக் நான் வந்துச்சு எனக்கு நிறைய சீன் அந்த கடைசியில. ஏன்னா எப்படி ஒரு எத்தனை நாள் இந்த மாதிரி படம் எல்லாம் பார்த்து எனக்கு அந்த நிழல்லாம் தெரியறதெல்லாம் நஸ்பராட்டோ மாதிரி எல்லாம் இருந்துச்சு. அது வந்து நல்லாவே தெரிஞ்சு. ஆமா, அது சூப்பரா இருந்துச்சு அந்த படம். நஸ்பராட்டோ மாதிரி எல்லாம் இருந்துச்சு அந்த சீன்லாம். நிறைய காட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிலர்மோ டெல் டோரோ அவர் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். அது சில சீன்ஸ்லாம் அப்படி இருந்துச்சு. ஆனா இது வந்து காப்பி கிடையாது. இன்ஸ்பிரேஷன் மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு இந்த படமே பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனலா இருந்துச்சு. என்னங்கிற இன்டர்நேஷனல் ஹாரரா இருந்துச்சு. ஒரு மலையாளத்துல வந்து எப்பவுமே இந்த மாதிரி அல்டிமேட்டா கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம செகண்ட் ஷோ பார்த்தது வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா இது வந்து தியேட்டர்ல பாருங்க. ஏன்னா இப்போ நாளையில இருந்து வந்துட்டு அந்த இன்டர்மிஷன் வந்து கண்டிப்பா எல்லாருமே சொல்லி புகழ்வாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அந்த மாதிரியான ஒரு சீன் அது. ஆமா, சூப்பரா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா அப்படியே போகும், சூப்பரா இருக்கும். செகண்ட் ஹாஃப் தான் வந்துட்டு எல்லாமே தெரிய வரும், ரிவீல் ஆகுறது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு மிஸ்ட்ரி இருந்துட்டே இருக்கும். என்னன்னே வந்துட்டு ஜட்ஜ் பண்ணவே முடியாத மாதிரி தான் போகும். செகண்ட் ஹாஃப் மேலதான் அதை பத்தி எல்லாம் வந்து ஒரு கிளாரிட்டியே கிடைக்கும். ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து இவங்க மியூசிக் டைரக்டர் கொடுக்கும் கண்டிப்பா. ஏன்னா சவுண்ட் டிசைனிங்கும் அட்டகாசமா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஹாரருக்கு மெயினே வந்துட்டு அந்த சவுண்ட் தான். அது வந்து சூப்பரா பண்ணி. இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து இவர் வந்து தனியா இதுல வந்து அவர் யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணிருக்காரு அவரோட 3 படங்களுக்கும். அது வந்து நிறைய இதுல கவனிச்சு பாத்தீங்கன்னா பேர்ல இருந்து கடைசியில இருக்க ஒரு கேமியோ வரைக்கும் தெரியும். இதுல வந்து எப்பயுமே ஒரு பேய் படங்கள் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுதான் நிறைய படங்கள் வரும். ஏதோ ஒன்னு எடுத்துட்டு வந்துருவோம், அதனால அதை ஃபாலோ பண்ணும், இந்த மாதிரி இருக்கும். ஆனா அந்த ஃபாலோ பண்ற பேய் தான் அந்த பேயா இல்ல அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு குழப்பங்கள் வந்து பண்ணிருக்காங்க. இதுல ஒரு மிஸ்ட்ரியும் இருக்கு. இந்த மாதிரி சூப்பர் நேச்சுரல் ஹாரரை விட இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ஹாரர் மாதிரி இருந்துச்சு எனக்கு. அது வந்து நல்லா வந்து ஸ்டடி பண்ணிருக்காரு. அவர் வந்து ஹாரர் எலிமெண்ட்டை வந்து இப்ப வேர்ல்டு இந்த உலகத்துல இருக்க பேய் படங்கள்ல இருந்து எல்லாம் அடிக்காம நம்ம ஆளுக மாதிரி இவருக்குன்னே ஒரு ஸ்பெஷல் சிக்னேச்சர் வச்சிருக்காங்க இந்த டைரக்டர். அந்த அளவுக்கு வந்து இவர் தொடர்ந்து இந்த மாதிரி படம் தான் எடுக்கணும். ஏன்னா இவருக்கு வரும் அட்டாசமா இருக்கு, தெரியுது. அது நிறுத்தி நிதானமா எப்படி காமிக்கணும் ஹாரர்ங்கிறது. இந்த டைட்டில் முதற்கொண்டு வந்து இவரோட வித்தியாசம் தெரியுது. இது வந்து பல லெத்தின் டைட்டில். இது வந்து பாத்தீங்கன்னா இது வச்சதுல இருந்தே அவரோட கிரியேட்டிவிட்டி எல்லாம் இருக்கு. இனி கொஞ்சம் ஆனா மலையாளத்திலேயே வச்சிருக்கலாம், அதுவும் வச்சிருக்கலாம். ஏன்னா இது ரொம்ப வந்து அதுலயே வந்து ரொம்ப ஸ்டேஞ்சா அந்நியத்தனமா போறதுக்கு அதுல வந்துட்டு ஒரு பிளேவர் மாதிரி அந்த சலங்கையை வச்சு ஒரு அந்த கேரளா ஒரு இது கொண்டு அந்த இது கொண்டு வந்த மாதிரி இருந்துச்சுங்க.
அந்த ஃபிளேவர் இருந்த மாதிரி இருந்ததுன்னு. இதுல நிறைய சீன் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப புதுமையா இருந்துச்சு. அந்த பேய் வர சீன்லாம் வந்து பல சீன் அட்டகாசமா இருந்துச்சு. அதுல இது நான் வந்து இந்த நம்ம வெயிலிங் எல்லாம் பார்க்கும்போது ஒரு சீன்ல ஒரு இதே மாதிரி ஒருத்தன் வந்து பயந்துட்டு ஓடுவான், ஓடி போய் வந்து ஊதுவதி பத்து வச்சு கொளுத்திட்டு, ஐயோ அந்த மாதிரி ஒரு சீன் இதுல இருக்கு. அந்த கதவு ஓட்டையில வந்து அந்த காமிச்சிருக்கானு, அது வந்து அந்த கதவு ஓட்டை பார்க்கும்போது எனக்கு அந்த கிணறோட இது மாதிரி தெரியும். அது வந்து பயங்கரமான ஒரு பயங்கரமான ஒரு கிராஸ் கட் அட்டாச் அந்த மாதிரி தான். அதுதான் அது சூப்பரா இருந்துச்சு அந்த சீன்லாம். இந்த படம் வந்து கிளைமேக்ஸ் வந்து மிரட்டி இருப்பானுங்க அந்த சீனு. அதாவது என்னன்னா நாங்க சொல்ற பார்த்தா இது வந்து ஓவரா இருக்கும் மாதிரி தெரியும் உங்களுக்கு. ஆனா இந்த ஹாரர் படங்களே பிரத்யேகமா பார்த்தவங்களுக்கு வந்து நாங்க சொல்றது தெரியும். நாங்க சொல்றது தெரியும். ஏன்னா இப்ப இருக்கிற இந்த வெப்பி வாயனுங்களா வந்து இதெல்லாம் ஒரு படமா லூஸ் மாதிரி பேசிட்டு இருப்பானுங்க. அதை விட்டுருங்க பூமர் வாயனுங்க. ஆனா இந்த படம் வந்து ஹாரர் ஃபேன்ஸ், ஒரிஜினல் ஹாரர் ஃபேன்ஸுக்கு இந்த படம் தெரியும், அவங்களுக்கு மட்டும் தெரியும். கண்டிப்பா மத்த கவலையெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு. ஏன்னா இது வந்து கண்டிப்பா வந்துட்டு இதை வந்து தியேட்டர்ல பாருங்க. ஏன்னா மிஸ் பண்ணவே கூடாது. தியேட்டர்ல பாக்குறதா வந்துட்டு ஒரு வர்த்து. பிரணவ் மோகன்லால் வந்து பாத்தீங்கன்னா இனியும் கஷ்டப்பட்டு இருக்காரு ஆக்டிங்ல. ஆனா இது வந்து ஓகேவா தான் இருந்துச்சு, ஒன்னும் பெருசா தடை எதுவும் இல்ல. அப்புறம் முக்கியமா இது படம் வந்து ஒரு 18+ படம், அது வந்து மனசு வச்சு. எனக்கு அந்த தம்பி கேரக்டர் அவர் ஆக்டிங் எவ்வளவு சூப்பரா இருந்தது, நல்லா அட்டாச்மா பண்ணிருந்தது. அப்படியாது இதுல வந்து பல சீனை வந்து ஒரு கோரியா வச்சிருக்காரு. கோர் இருக்கு, கோர் வந்து அது பயங்கரமா இருக்கு. அதாவது அந்த கை காலு நெளியறதுல எல்லாம் அது வந்து பயங்கரமா பண்ணிருக்காரு. அது வந்து பெரிய ஒரு அதுதான் மெயின் படம். இவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிலிமோகிராபி தொடர்ந்து வரணும் இவருக்கு. ஒரு அட்டகாசமான பேய் இதே மாதிரி படங்கள் எடுக்கணுங்கிறேன் நான். ஏன்னா ஒரு வந்து இது வந்து வெறும் பேய் படம், இத்து பேய் படம் மாதிரி மொக்க கிடையாது. வந்து ஒரு சூப்பரான ஒரு எலிவேட் ஹாரர் மாதிரி தான் இருக்கு. சும்மா சாதாரண ஜம்ஸ்கர் ஆறு இந்த அரண்மனை இந்த மாதிரி கர்னூல் கன்றாவி மாதிரிலாம் இல்ல. அதையெல்லாம் வந்து அது வந்து ஒரு எலிவேட்டட் ஹாரர் மாதிரி தான் இருக்கு. அவ வந்து ஆடியன்ஸை வந்து முட்டாளாக்காம இவர் எடுத்திருக்காரு படம். ஆமா, இந்த படம் வந்து கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க, ஒர்த் வாட்ச் ஹாரர் மூவி ஃபேன்ஸுக்கு. படம் வந்து கடைசியில வந்து நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு ஒரு லீடு கொடுத்தா முடிச்சிருக்காங்க. அது வந்து என்னன்னு உங்களுக்கு வந்து நீங்க படம் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. அது ஒரு லைனு. இது வந்து கொஞ்சம் இதுல வந்து கொஞ்சம் நம்ம ஸ்பாயிலர்ஸ் சொல்ல முடியாது, அந்த மாதிரி இருக்கு. மெதுவா ஒரு ஸ்லோவா வந்து நிதானமா இந்த படம் பாருங்க, அட்டகாசமா இருக்கும். ஒரு செகண்ட் ஷோ போய் பாருங்க. செகண்ட் ஷோ கண்டிப்பா பாருங்க, அட்டகாசமா இருக்கும். தேங்க்யூ.